பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இன்னைக்கு வாத்தி ரைடு செமையா இருக்கு. என்ன வாத்தி ரைடா? ஆமாங்க. விடுதலை பார்ட் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த வாத்தியார் என்ன பண்ணிட்டாருன்னா, நேரா பிக் பாஸ் ஷூட்டுக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு சிக்கிறவன்லாம் சின்னாபின்னமா ஆகுறான் அப்படிங்கிற மாரி பயங்கரமான ரோஸ்ட்டு. அது மட்டும் இல்லாம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எதுக்காக கேன்சல் பண்ணாங்க? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா? சிங்கிள் எவிக்ஷனா? அப்படி எவிக்ஷனா இருந்தா யாரு வெளிய போவாங்க? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. முத்துக்குமரன பிபி மன்னிச்சாரா? மன்னிக்கலையா? விஜய் சேதுபதி ரோஸ்ட் எப்படி இருந்துச்சு? ரஞ்சிதாவுக்கும், விஜய் விஷாலுக்கும் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க? சௌந்தர்யா கொடுத்த ரோஸ்ட் என்ன? அப்படின்னு நெறைய இன்னைக்கு ரோஸ்ட்டா இருக்க போகுது. ஸோ அந்த ஸ்பெஷலா, சாதாவா அப்படின்னு உள்ள போய் பார்க்கலாம். டைட்டில பார்த்து எந்த முடிவும் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க. மறக்காம பண்ணிடுங்க. விஜய் சேதுபதி வாத்தி ரைடு போன வாரம் பயங்கரமாக ஃபயர்லாம் பறக்க விட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த வாரமும் அந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி வாத்தியார் வந்து ஒரு படத்தில் நடிச்சுட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த மூடிலே உள்ளே வந்திருப்பாரு. கண்டிப்பாக இன்றைக்கி வாத்தியார் வந்து எல்லாத்தையும் செய்ய போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். உண்மையாகவே வச்சு நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணாருப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வீக்கெண்ட் எபிசோட்லாம் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள், நிறைய பேர் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எதுக்காக கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு எல்லாத்துக்கும். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வீக், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஷோவோட எண்டு வந்துருச்சு. பிக் பாஸ் ஷோவோட எண்டுக்கு வந்ததால் இதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னு ஒன்று வச்சோம் அப்படின்னா இது இன்னும் ஒரு குரூப்பிஸை உருவாக்குறதுக்கோ ஒரு ஃபேவரட்டிசம் உருவாக்கவோ அப்படிங்கிற ஒரு ஈஸியாக போயிடும். இதுக்கப்புறம் வர டாஸ்க் எல்லாமே டைரக்ட் தான், டிக்கெட் டு ஃபினாலே. ஸோ அந்த டிக்கெட் டு ஃபினாலே வர்றதால பிபி ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க, இதுதான் லாஸ்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னு. ஸோ இதுக்கும் முத்துக்குமரனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. முத்துக்குமரனால் இந்த பாஸ் கேன்சல் ஆகலை. இன்னொரு விஷயம், ரயன் வெளியே போயிட்டா முத்துக்குமரன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பிபி தெளிவாக சொல்லியிருந்தாரு பிக் பாஸ், ரயானுக்கு கொடுத்தது தான் லாஸ்ட் நாமினேஷன் ப்ரீ பாஸ் அப்படிங்கிறத மென்ஷனாக கிளியர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ ரயன் இந்த வாரம் எவிக்ட் ஆனார்னா அதுக்கு முத்துக்குமரன் பொறுப்பு கிடையாது. அவர் வாங்கின நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் தான் அது வந்து அப்ளிகபிள். ஸோ அதனால் அதுக்கும் முத்துக்குமரனுக்கும் சம்மந்தம் கிடையாது. முத்துக்குமரனை இந்த அளவுக்கு முத்துக்குமரன் மட்டும்தான் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து போன வாரம் வச்ச கேப்டன்சி டாஸ்க்கே யாருக்கிட்ட அதிக பேர் இருக்காங்க, அந்த 400 kg வெயிட் வச்சாங்க இல்லைங்களா? அப்போது ஆப்வியஸ்லி யார் குரூப் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் அது போய் சேரும். அதுக்கு முன்னாடி வாரத்தில் ரஞ்சித்துக்கு வந்து தீபக் பண்ண சப்போர்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள். இது வந்து நான் சொன்னது வந்து கடைசியாக நடந்த 2 சம்பவங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தோடைய நீட்சி தான் இந்த முத்துக்குமரன் பண்ணது. இன்னொன்று, முத்துக்குமரன் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், முத்துக்குமரன் நல்லா பண்ணுறாரு. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணுங்க. இது கொலை குத்தமா அப்போல்லாம் நீங்கள் கேட்குறீங்க ஒரு சில பேர்லாம். அப்படிலாம் கிடையாது. ஆனால் அந்த வீட்டில் அப்பட்டமாக வெளியே தெரியுது. அது வந்து சேனல் தரப்புலையும் சரி, அதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தரப்புலையும் சரி, அது வந்து பேடாக இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். இது கண்டிப்பாக முத்துக்குமரனுக்கு வந்து பிக் பாஸ் கொடுத்த தண்டனை வந்து அதை ஏற்றுக்கூடியது தான். அது எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்துடுவோம். டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா பார்க்கறதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி வாத்திய ரைடு. என்னங்க வாத்திய ரைடு? என்ன அப்படி என்ன வாத்தியார் ரைடு கொடுத்துட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்ஷிதாவுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு நான் நேற்று போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஓட்டு போடுறது யாருன்னே தெரியலையே. ஏன்னா அந்த பொண்ணு எதுவுமே பண்ண மாட்டுறாங்க, அன்னபூர்ணி மாதிரி சமைச்சு போடுறாங்க. இஸ் எனாஃப், ஓகே. அதை தாண்டி அவங்க கேம் எல்லாமே அழுகுனி ஆட்டமாக தானே இருக்குது. அந்த கேமை நீங்களே பார்க்குறீங்களே. நீ நடிக்கிற அவ நடிக்கிறா, வாடி போடி வாடா போடா அப்படிங்கிற எல்லாமே ஒருமையில் பேசக்கூடிய வார்த்தைகள் சரளமாக அந்த பொண்ணு வாயிலிருந்து வருது. அப்போது ஒரு பிக் பாஸ் வீட்டில் இருக்கோம், நம்மளை சுற்றி இத்தனை கேமராக்கள் இருக்குது, இத்தனை பேர் பார்க்குறாங்க, அவங்களும் நம்மளை மாதிரி சக போட்டியாளர்கள் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ணுறீங்க, ஒருத்தவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? ஜாக்லின் சொல்கிறேன் நான். ஸோ இது வந்து அன்ஷிதா வந்து டே 1லேருந்து பண்ணுறது. இதை பண்ணிவிட்டு இப்போ ராணுவுக்கு பண்ணாங்க இல்லைங்களா? பண்ணிவிட்டு ஐயோ ராணுவ நான் தெரியாமல் பேசிட்டேன், ராணுவ என்னை மன்னிச்சுன்னு சொல்லி அழுவ வேண்டியது. அதுக்கப்புறம் வீக்கெண்டில் நல்லவங்களாக ஆகிட வேண்டியது. அதுக்கப்புறம் திரும்பி அதே மாதிரி அடுத்த வாரம் ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனையை கூட்ட வேண்டியது. இது மாறி மாறி அன்னியன், அம்பி, ரெமோ அப்படின்னு மாறி மாறி இந்த விஷயம் போயிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன தோணுது? அப்போ ஏதோ ஒன்று இவங்க நடிக்கிறாங்க. அப்போ யார் இந்த நடிக்கிறாங்கிற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதை நல்லா பயன்படுத்துவாங்க. அதுதான் அன்ஷிதாவுடைய பிரச்சனையே. அன்ஷிதாலாம் வந்து 70 நாள்லாம் எனக்கு தெரிஞ்சு டிசர்வே கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் உள்ளே இருந்து, அதுவும் வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு சுனிதாவே உள்ளே இருந்திருக்கலாம், அதுக்கு ஆர்ஜே ஆனந்தே உள்ளே இருந்திருக்கலாம், அதுக்கு சாச்சனாவே உள்ளே இருந்திருக்கலாம், நமக்கு தோணுது இல்லைங்களா?
ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அன்ஷிதா வந்து டிசர்வ் கிடையாது. ரொம்ப ஒர்ஸ்ட் கேரக்டரு. யார் பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லி உள்ள போன விஜய் சேதுபதி வச்சு செய்ன்னு செஞ்சாரு. சம்பவம் சிறப்பா இருந்துச்சு. விஜய் விஷாலுக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு ரோஸ்ட். ஏன்னா நீங்க வந்து ஒரு கேப்டனா இருக்கீங்க. அந்த கேப்டன் நீங்க எப்படி இருக்கணும்? அந்த கேப்டன் அந்த ஃபுல் ஹவுஸ் கேப்டனா இருக்கணும். அந்த முழு வீட்டுக்கும் அந்த அந்த போட்டியாளர்கள் அனைவருக்கும் நான் ஒரு கேப்டன். எல்லாருடைய பிரச்சனையும் சரிசமமாக நான் வந்து ஹேண்டில் பண்ணுவேன். அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அத நீங்க பண்ணீங்களா? நீங்க என்னைக்கெல்லாம் ஜாக்லின் கரெக்ட்டா போட்டு விட்டாங்க பார்த்தீங்களா? அன்ஷிதா வந்து கேப்டன் கூப்பிட்டா அப்படியே பறந்து ஓடோடி வந்து சொல்லுங்கம்மா, சொல்லு அசீம் அப்படின்னு கேட்குறாரு. அப்ப மத்தவங்க கூப்பிட்டா மட்டும் மத்தவங்கள்ட்ட மட்டும் வேற முகம். மத்தவங்கள்ட்ட வந்து அந்நியன் முகம். அன்ஷிதாட்ட வந்து அம்பி முகம். என்ன தம்பி இது? ரொம்ப வம்பால இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வொர்ஸ்ட்டு. சௌந்தர்யா பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா ஒரு போட்டியாளர் வந்து என்டர்டெயின்மென்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நான் ஒத்துக்கிறேன் அத நானு. ஆனா ஒரு என்டர்டெயின்மென்ட்ங்கிற பேர்ல கிரிஞ்சே 24/7 பண்ணீங்கன்னா, அந்த கிரிஞ்ச பார்க்கறதுக்கு மக்கள் மனசுல சக்தி இருக்கணும்ல. அப்போ நீங்க எங்க நியாயமா இருக்கணும்? எங்க அந்த கேம பிசிக்கல் டாஸ்க்கோ, மென்டல் டாஸ்க்கா, வேற ஏதாவது டாஸ்க் அந்த டாஸ்க்ல இறங்கி போராடணும். ஜெயிக்கிறோம், தோக்குறத தாண்டி போராடணும். அந்த ஒரு மனப்பான்மையே உங்களுக்கு இல்ல. ஏதோ ஒண்ணு போய் அங்கங்க உட்காந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சௌந்தர்யா மாரி ஒரு ஃப்ரெண்ட்லாம் கண்டிப்பா தேவையே இல்லன்னு நான் நினைக்கிறேன் நானு. ரொம்ப வொர்ஸ்ட் கேரக்டர். அந்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப்க்கு யாரெல்லாம் பேட் எக்ஸாம்பிளா இருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் வீட்ல ஃபர்ஸ்ட்டு ஆளு ஜெஃப்ரி. ஜெஃப்ரி மாரி ஒரு பச்சோந்தி ஃப்ரெண்ட்ஷிப்ப நான் பார்த்ததே கிடையாது. அதே மாரி சௌந்தர்யா. சௌந்தர்யா மாரி ஒரு கீழ்த்தரமான ஃப்ரெண்ட்ஷிப் பிக் பாஸ் வீட்ல நான் சொல்றேன். அவங்க வெளியில அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருக்காங்களோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா பிக் பாஸ் வீட்ல நம்மள ஒருத்தர் மதிச்சு ஃப்ரெண்டா பழகுறாங்க, ஃப்ரெண்டா பேசுறாங்கன்னா, புடிக்கலன்னா புடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடணும். அத விட்டு நானும் உள்ள உட்காந்து ஃப்ரெண்டா பேசி அப்படிலாம் பண்ணிட்டு பின்னாடி முதுகுல குத்துற வேலைலாம் வச்சுக்கக்கூடாது. அதே மாரி நீங்க நீங்க பண்ற எல்லாத்தையுமே மக்கள் ரசிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்போ நீங்க கொஞ்சமாவது அந்த இடத்துல கொஞ்சம் மெச்சூரிட்டி தனமா அந்த இடத்துல நடக்கிற விஷயங்கள வச்சு பேசணும். அவன் நடிக்கிறான், 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 நடிக்கிறான் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சௌந்தர்யா டவுன்ஃபால் ஆல்ரெடி ஸ்டார்ட்டட். டாப் 5க்கு வந்து போறது ரொம்ப கஷ்டம். இதே கேரக்டர், இதே ஆட்டிட்யூட் இருந்துச்சுன்னா, வெளியில வந்து கண்டிப்பா பிஆர் ஒர்க் சௌந்தர்யாவுக்கும் இருக்கு. மத்த எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா சௌந்தர்யாவோட பிஆர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் பண்றாங்க. இப்ப இந்த இந்த ரீசென்ட் டேஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா பிஆருமே பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவன பத்தி பேசினாலே, "நீ என்ன என் ஆள பத்தி பேசுறியா?" அப்படின்னு வந்து கடிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. அந்த அளவுக்கு பிஆர் பயங்கரமா வேலை செய்யுது. சௌந்தர்யாவோட பிஆரும் நல்லா வேலை செய்றாங்க. ஆனா அது மட்டுமே வந்து மக்கள் தீர்மானிக்க முடியாது. அது மட்டுமே ஒரு 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 வின்னர தீர்மானிக்க முடியாது. அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வந்து விஜய் சேதுபதியோட வாத்தி ரைடு முத்துக்குமரனுக்கும் இருந்துச்சு. முத்துக்குமரன் மட்டும் நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா, அந்த ஒரு பெரிய ஷோல வந்து இத்தனை கேமராஸ் இருக்கு. எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, நீங்க உங்களுக்கு தெரியும்ல. இப்ப நீங்க வந்து ஒரு நல்லா பேசுறீங்க, நல்லா விளக்கம் தர்றீங்க. அப்ப உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியணும், உங்களுக்கு தெரியணும். ஆனா இதெல்லாம் வந்து நீங்க மக்கள் பார்க்குறாங்க. நம்ம சாரி, சாரி, சாரி 100 டைம், 1000 டைம் கேட்குறீங்க. நீங்க அழுகும்போது கண்டிப்பா நமக்கும் ஒரு மாரி கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அத வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா நமக்கு தோணுது. ரஞ்சித் சார பத்தி பேசியே ஆகணும். இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா, சிங்கிள் எவிக்ஷனா நெறைய டவுட் இருக்கும். இந்த வாரம் வந்து சிங்கிள் எவிக்ஷன் தான். சாட்டர்டே எபிசோட் ஃபுல்லாவே வாத்தியார் ரைடு தான் பண்ணியிருக்காரு. ரைடுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு நெய் ரோஸ்ட்டு, பட்டர் ரோஸ்ட்டு, பன்னீர் பட்டர் மசாலா ரோஸ்ட்டு அப்படின்னு ரோஸ்ட் வந்து விதவிதமா குடுத்துருக்காரு. அதெல்லாம் தாண்டி எவிக்ஷன்ல வந்து டபுள் எவிக்ஷன் கிடையாது. சிங்கிள் எவிக்ஷன். அது சண்டே எபிசோட்ல தான் எவிக்ஷன். அந்த எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சார் தான் கன்ஃபார்ம் எவிக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 100% சோர்ஸ் வந்து உண்மையான தகவல் அது. ரஞ்சித் சார் வந்து 70 நாள் இருந்துட்டாரு. ஸோ 70 நாள் அவர் வந்து எப்படியோ இந்த வீட்ல தட்டி தடுமாறி உள்ள இருந்துட்டாரு. அவருடைய ஏஜுக்கு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. ஸோ அவர் வந்து நம்ம இந்த நேரத்தில பாராட்டியே ஆகணும். ஏன்னா, இத்தன நாள் வந்து ஒருத்தர் வந்து இப்படியே இருக்க முடியுமா? ஒரு ஒரு சில விஷயங்கள்ல ஜட்ஜா மட்டும் உட்காந்துட்டு நான் உள்ள இருந்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் ரஞ்சித் அவர்கள். ஏன்னா ஜட்ஜா மட்டுமே ஒரு ஆள் இத்தன நாள் இருக்க முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா முடியுங்க. நம்புங்க. நீங்களும் நம்புங்க. நாளைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது. ஸோ அவர ஃபாலோ பண்ணுங்க நெறைய பேர். கண்டிப்பா 70 டேஸ் கிராஸ் பண்ணிடலாம். அது வந்து பாராட்டுக்கள் அவருக்கு. ஸோ வெளிய போய் நல்லா நடிக்கட்டும். நல்ல படங்கள் டைரக்ட் பண்ணட்டும். வாழ்த்துக்கள். டபுள் விஷன் கிடையாது. அடுத்த வாரம் வந்து டிக்கெட் டூ ஃபைனல் டாஸ்க் வருமா? இல்ல ஃபேமிலி ரவுண்ட் வருமா? அப்படின்னு நெறைய குழப்பங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி கேப்டன்சி டாஸ்க் வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்களா? அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. அப்படியே வச்சாங்கன்னா, அது எந்த மாரி போகணும்னு தெரியல. அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வீக்கெண்ட்ல நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியிருக்காரு. நெறைய கண்டஸ்டன்ட்கள் நெறைய விஷயங்கள் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இன்னும் டீட்டெயில்டா, இன்னும் எக்ஸாக்ட்டா என்னலாம் நடந்துச்சு, என்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நாளை வீடியோல நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு நீங்க நம்ம சேனல மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எக்ஸ்க்ளூசிவான விஷயத்துக்கு
நம்மளுடைய இன்ஸ்டா ஹேண்டிலுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்கை கீழே கொடுக்குறேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. நமக்கு வந்து அடிக்கடி அப்டேட் வந்து உங்களுக்கு இப்போ வந்து பிக் பாஸில் வந்து யார் நாமினேட் ஆயிருக்கா, யார் எவிட் ஆயிருக்கா, யார் வெளியே போக போகிறா, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு வந்து அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நானும் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.